ஐயா எனக்கு இன்னும் 2 இட்லி வையாயா. ஆமா இருக்கியா டேஸ்ட்டு இந்தாப்பா. ஆஹா ஆஹா, இட்லி பூ மாதிரி இருக்கே, போட்டி குழம்பு வாசனை தூக்குதே. ஐயோ, நம்ம கையில் வர காசு இல்லையே. சிக்கன் கிரேவி பார்த்தாலே ஆஹா, கண்ணு மூக்கு வாய் எல்லாமே ஊறுதடா. எப்படியாவது டேஸ்ட் பண்ணிடணும். நம்மக்கிட்ட வேற காசு இல்லை. இந்த கும்பல்லையே நைஸாக காசு கொடுக்காம நைஸாக சாப்பிட்டு நைஸாக நழுவிடணும். ஆயா, அந்த 2 இட்லியும் அந்த போட்டி குழம்பு ஊற்று. அப்படியே சிக்கன் கிரேவி கொஞ்சம் வெய்யாயா. நாமா இருக்காயா உன் கை பக்குவோம். இந்தாப்பா நல்லா சாப்பிட்டு. நல்லா இருக்கியா? ஆயா, எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்காயா. இந்தாப்பா. ஆஹா, இதுதான் டைமு சோமனே, நைஸாக கிளம்பிடலாம். ஓடு ஓடு ஓடு. டேய் சோமனே, கொஞ்சம் நில்லுடா. ஐயோ, இவன் எதுக்கு என்ன கூப்பிட்றான்? டேய், நீ பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்டா. இதெல்லாம் ரொம்ப தப்புடா. பாவண்டா அந்த ஏழை பாட்டி. ஏன்டா அந்த ஏழை பாட்டிகிட்ட இட்லி சாப்பிட்டு காசு கொடுக்காம வந்த? அந்த பாட்டி காலையில் 4 மணியில் எழுந்து நம்மளுக்காக இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறாங்களே. அந்த பாட்டி நீ காசு கொடுக்கலன்னு தெரியும்டா அந்த பாட்டிக்கு. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட காசுல இருந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இல்லை பண்ணுறியே, இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுடா. பைபிளில் ஏழை இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதேன்னு இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் மனித குலத்துக்கே ஒரு வார்னிங் தர மாதிரி கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையடிக்கிறவர்களை பிராணனை கொள்ளையிடுவாருன்னு இருக்குடா. இதெல்லாம் மனித குலத்துக்கு வார்னிங்டா. ஏழைங்களை எப்பவுமே ஏமாற்றக்கூடாதுடா. நீ அந்த பாட்டியை ஏமாற்றி சாப்பிட்ட காசை நாளைக்கு அவங்கக்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துடுடா. சாரிடா பாபு, நான் நாளைக்கு கொடுத்துட்றேன்டா, தெரியாமல் பண்ணிட்டேன்டா. பரவாடா, தப்பை உணர்ந்துட்டல, அப்பவே நீ திருந்திட்டடா. இனிமே அந்த தப்பை திருப்பி பண்ணாதடா.